டாக்டர்ஸ் நேரம் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஒரே ஃபுட் நம்ம தொப்பைய குறைக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டுங்க அப்படின்னு நீங்க கேட்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இந்த உணவு நம்ம ரெகுலரா எடுக்கிறது மூலயமா நம்மளுடைய வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். என்னன்னு கேக்குறீங்களா? பட்டை. இந்த சின்ன மென் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டை, இது பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ்லயே ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியது மிளகு. ஆனா அந்த மிளகோட எஃபெக்டையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பட்டைக்கு உண்டுங்க. இது நமக்கு நல்ல பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணுது. அதே நேரத்துல நம்மளுடைய வளர்சிதை மாற்றத்தை அதிகமாக்கி கொடுக்குது. மூணாவது விஷயம், நம்மளுடைய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது. இது நம்மளுடைய பசிய சமப்படுத்துறதுக்கு, அதாவது அந்த அப்பிடைட்னு சொல்லுவாங்க, கிரேவிங், எதை பார்த்தாலே சாப்பிடணும்னு சொல்றது. இப்பதான் ஏதாவது சாப்பிட்டு வந்திருப்போம், உடனே அதை பார்த்த உடனே நமக்கு அந்த டெம்டேஷன் அதிகமாக்கும்ல, அந்த மாதிரி கிரேவிங்கையும் குறைச்சு நம்மளுடைய பசியையும் குறைக்கிறதுக்கு இந்த சின்னமென் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த சின்னமெனை நம்ம எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம், இன்னைக்கு நான் ஒரு 3 ஃபார்ம்ல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சோ இதை நம்ம வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த பட்டைய ஃபர்ஸ்ட் பட்டை தண்ணியா நம்ம குடிக்கலாங்க. இந்த பட்டை தண்ணி எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வெறும் ஒரு பட்டை சின்னதா ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். இல்ல ஒரு இன்ச் அளவுக்கு உடைச்சு போட்டு தண்ணியில கொதிக்க வச்சு அந்த தண்ணியை அப்படியே குடிக்கலாம். இல்ல பவுடரை சுடு தண்ணியில போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை அப்படியே குடிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா காலை நேரத்துல நம்ம குடிக்கும் போது நல்ல ஒரு டீடாக்சிபிகேஷன் எஃபெக்ட் இருக்கும். நம்ம உடம்புல எங்கேயுமே கொழுப்பு தங்காம இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நல்லா ஜீரண சக்தி அதிகமாக்குது. அது மூலயமா நமக்கு பிளாட்டிங் இல்லாம, நமக்கு எங்கேயுமே கொழுப்பு இல்லாம, அது நம்மளுடைய மலம் மூலயமா வெளியேறதுக்கு இது நல்ல அதை மொபிலைஸ் பண்ணி விடுறதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது, இந்த பட்டைய வேற எப்படி எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா, பட்டை டீ, இந்த தேநீரா இதை நம்ம எப்படி செய்யலாம்? 1 டம்ளர் தண்ணி, அதுல பட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் போட்டுக்கோங்க. அது சின்ன ஸ்பூன், ஐஸ்கிரீம் ஸ்பூன் சைஸ் போதும். இல்ல பட்டைய உடைச்சு போட்டாலும் சரி. இது கூட செம்பு ரசனி அப்படின்னு சொல்லக்கூடியது, இது நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். கூகுள் பவுடர்ன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். இது கூட ஒரு ஏலக்காய், ஒரு 4 புதினா இலை, இஞ்சி சாறு, அது கூட பாத்தீங்கன்னாக்கா மஞ்சள் ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க. இதை நல்லா கொதிக்க வைங்க. இதை ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். இதை வடிகட்டி தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை கலந்து எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா லெமனை பிழிஞ்சுக்கோங்க. நம்ம கொதிக்க வைக்கும் போது லெமன் பிழியக்கூடாது. நம்ம இறக்கி வடிகட்டினதுக்கு அப்புறமா அதுல ஒரு ஃபியூ டிராப்ஸ், ஒரு 3 to 4 டிராப்ஸ் போட்டா கூட போதும். அந்த ஒரு புளிப்பு சுவை, அந்த வாசனையோட நம்ம எடுக்கும் போது அவ்வளோ அருமையா இருக்கும். இது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு லைட் ஃபீல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, அந்த எப்பவுமே நடந்தா காலெல்லாம் அப்படியே வெயிட்டா இருக்கும், எனக்கு உடம்பையே நான் தூக்கிட்டு நடக்கிறது எனக்கு நல்லா தெரியும், அவ்வளவு ஹெவியா நான் ஃபீல் பண்றேன்னுலாம் சொன்னவங்களுக்கு இதை ஒரு 3 நாள் எடுக்கும் போதே அவ்வளோ லைட்டா, எனக்கு ஒரு மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்கு, என் ஜாயின்ஸ் மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டாமினாவை ஃபீல் பண்றேன் அப்படின்ற ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம மத்தியான நேரத்திலேயோ இல்ல சாயந்தரம் நம்ம டீ காஃபிக்கு பதிலா இந்த சின்னமன் தேநீரை நம்ம எடுத்துக்கிறது மூலயமா, அதாவது பட்டை தேநீர் நம்ம எடுத்துக்கிறது மூலயமா இது நம்மளுடைய வெயிட்டையும் குறைக்குது. முக்கியமா நம்மளுடைய தொப்பையை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாவே இருக்கும். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிகாக்ஷனுங்க. இதை நம்ம அந்த டிகாக்ஷன் மாதிரி எடுக்க போறோம். இது எப்படி எடுத்துக்கலாம்? 1 டம்ளர் தண்ணி, அதுல 1/2 ஸ்பூன் இஞ்சியோடைய சாறு, இல்ல இஞ்சியை நல்லா நுணுக்கி போட்டுடலாம். ஒரு பட்டையில, அதாவது ஒரு சின்ன 1 இன்ச் பட்டையாவும் போடலாம், இல்ல அது 1/2 ஸ்பூன் பட்டை பவுடராகவும் நீங்க சேர்த்துக்கலாம். இது கூட நீங்க அன்னாச்சி பூ, அது கூட செம்பருத்தி இதழ், இதை எல்லாமே நம்ம நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை வடிகட்டி இதை நாட்டு சக்கரை இல்ல தேன் கலந்து டிகாக்ஷனா இதை நம்ம குடிக்கலாங்க. இந்த மாதிரி 3 விதமா நம்ம எடுத்துக்கும் போது, இது 3மே எடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஆனா இதுல யாரு ராஜா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்டை தான் ராஜா. ஸோ அந்த
பட்டைய நம்ம தண்ணியாவோ இல்ல தேநீராவோ இல்ல டிகாக்ஷனாவோ நம்ம எடுத்துட்டு வரும்போது இது நமக்கு அந்த மூட்டு வாதம் ஏற்படாது. அதே நேரத்துல நமக்கு வந்து உடல் பருமன் இருக்காது, நம்மளுடைய கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகுது, பிபி கண்ட்ரோல் ஆகுது, நம்மளுடைய உடல் பருமன் குறையறதுக்கும் ஃபேட்டை நல்லா டைஜஸ்ட் பண்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபேட்டி லிவர். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய எங்க பார்த்தாலும் யார் உடல் பருமனா இருக்காங்களோ அது டேரக்டா அவங்களுக்கு வந்து சொல்லவே வேண்டாம், அவங்க ஸ்கேன் எடுக்க வேண்டாம், நீங்க அப்படியே சொல்லிடலாம் ஃபேட்டி லிவர் கிரேட் 1ல இருப்பாங்க. இன்னும் எக்ஸஸ் மார்பிட் ஒபேசிட்டி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது வந்து கிரேட் 2லயே இருக்கிற அளவுக்கு ஃபேட்டி லிவர் ஜாஸ்தியாவே நம்ம பாக்குறோம். ஸோ அவங்களுக்கும் இந்த பட்டைய இந்த மாதிரி ஃபார்ம்ல எடுக்கும் போது அவங்களுடைய ஃபேட் டைஜஷனை இது நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இது மட்டும் பத்தாதுங்க, கண்டிப்பா நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது யோகா பயிற்சி, சூரிய நமஸ்காரம் பண்றது, சக்தி பந்தாசனம் பண்றது, அப்புறம் உஷ்ட்ராசனம் ரொம்பவே பெஸ்ட் எஃபெக்ட கொடுக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நம்ம பச்சிமுத்தாசனம், பாதஹஸ்தாசனம், தனுராசனம், புஜங்காசனம், நௌகாசனம், இது எல்லாமே நம்மளுடைய தொப்பையை மட்டும் குறைக்கிறதுக்கான பெஸ்ட் ஆசனங்கள். இந்த ஆசனங்கள்லாம் நம்ம பண்ணி அது கூட வந்து பஸ்திரிகா பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெலோஸ் பிரெத், ஃபாஸ்ட் இன்ஹலேஷன் ஃபாஸ்ட் எக்ஸலேஷன், இது ரெண்டுமே ஆக்டிவாவே இருக்கும். அப்படி பண்ணும்போது நம்மளுடைய உடல்லையும் சரி, அதுவும் குறிப்பா நம்மளுடைய வயிறு பகுதியில அக்னியை வந்து அதிகமாக்கும். ஸோ அது மூலயமா நமக்கு ஃபேட் டைஜஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்மளுடைய கெலோரிஸை வந்து கரெக்ட் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பிராணாயாமம் மட்டும் இல்லாம நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த டிஆர்டி, டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நம்ம ரெகுலரா பண்றது மூலயமா இது நம்மளுடைய அந்த இதை வந்து சரிப்படுத்துது. அதாவது வெயிட்டை வந்து குறைக்குது, மன அழுத்தத்தை குறைச்சு நமக்கு அதிகமா வெயிட் இல்லாம பாத்துக்குது. இப்போ இது எல்லாமே நமக்கு காஸ் என்னவோ அதையும் சேர்த்து நம்ம பாக்குறது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்சஸ் இருக்கும், சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ஸ் இருக்கும், அதிகமான ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் இருக்கும்ல. இந்த மாதிரி ரீசன்ஸ்க்கெல்லாம் கூட இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாவே இருக்கு. எந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த நான்வெஜ்ஜை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி நிறைய காய்கறிகள் அதிகமா சேர்த்துக்கணும். நாறு சத்து உள்ள காய்கறிகள், பழங்கள் அதிகமா சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய இயற்கை மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா மண் குளியல் அப்படின்றது இருக்கு. இதுவும் வாழை இலை குளியலும் நம்ம வாரத்துல 1 நாள் எடுத்தாலே நம்மளுடைய வெயிட்டை ரொம்ப ஈஸியா எஃபர்ட்லெஸ்ஸா நம்ம குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.